இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இருந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல இருந்து ஒரு ஃபேட் லாஸ் பண்ணி மசில் மாஸ் அந்த அளவுக்கு இல்லாதனால இதுல இருந்து ஒரு ப்ராப்பரான பல்க் பண்ணேன். பல்க் பண்ணன்னு சொல்றதை விட நல்லாவே மசில் கெயின் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் கட்டுக்கும் செகண்ட் கட்டுக்கும் பார்க்கும்போது நல்லாவே தெரியும், நல்லாவே மசில் கெயினா இருக்கு. இதுல இருந்து வரப்போற அப்டேட் வெர்ஷன் பயங்கரமா இருக்க போது. வெல்கம் டு நான் பல்க் பண்ண போற நாள் 7. போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு தேவையான பேன் கேக்கை ரெடி பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்ததும் மனமான கருப்பு காப்பியை போட்டு பயிற்சியை தொடங்கியாச்சு. ஆரம்பமே டிப்ஸ், அதை முடிச்சதும் லேட்டல் ரைஸ். இன்க்ளைன் பெஞ்ச் வச்சு பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர் ஃபார்ம்ல இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட ஒரு செட்டுக்கும் எவ்வளவு நேரம் ரெஸ்ட் விடுன்னு கேட்குறீங்க. நான் வந்து 1 மினிட் தான் ரெஸ்ட் வைப்பேன். நீங்க எவ்வளவு நேரம் வைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் பண்ற ஒர்க் அவுட் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா, காம்படிஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதெல்லாம் வீக்கர் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்காக தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அப்டேட் வெர்ஷன் இதை விட பயங்கரமா இருக்கும். காம்படிஷன் போனதுல நான் கத்துக்கிட்ட முதல் விஷயம் என்னன்னா, போசிங்ல என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணணும் அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்போ அதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கண்டிஷன் அடுத்த ஸ்டேஜ் இதை விட பயங்கரமா இருக்கும். அனைத்து வேலையும் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு பேன் கேக்க அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பி ட்ரெஸ் கடைக்கு வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறேன்னா ஏதோ ஒரு கதை இருக்கு, அதுக்கான வீடியோ போடுறேன் பாருங்க, அசந்து போயிடுவீங்க. 5 மணிக்கு மேல சென்னையில இருக்குமா ஊட்டில இருக்குமான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. எங்க இருந்தாலும் டயட்ல இருக்குமா தான் முக்கியம். ரெயின் கோட்டை போட்டு நமக்கு தேவையான பழத்தை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா பாத்துக்கோங்க, இது என்னோட பிளேட், அது எங்க அம்மாவோட பிளேட். இரவு உணவை சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு டம்ஸ் அப் போட்டுருங்க. புதுசா பாருங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.